நீங்க பாத்துருக்க மேரி அப்படிங்கிற பொண்ணு வெறும் காலோடய அவளோட வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் மறைறதுக்குள்ள மேரி அவளோட வீட்டுக்கு போகாட்டி ஏகப்பட்ட அமானுஷம் நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக மேரி வேகமா அவளோட வீட்டுக்கு போய் அவளோட Dress எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அங்க இருந்து ஒரு ரூமுக்குள்ள போய் அந்த கதவையும் சாத்திக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் மேரி இதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்காம எப்பவும் போல சகஜமா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் ஆகவுமே எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்குன்னு அவ பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா போக ஆரம்பிக்கிறா. இதை பார்க்கவே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் வந்து, எங்க மேரி தனக்கு துரோகம் பண்ணி வேற ஒரு பையனை பாக்குறதுக்காக இவ்வளவு வேகமா போறாளோ அப்படிங்கிற சந்தேகத்துல இவனு மேரிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளோட வீடு வரைக்கும் போறாங்க. அதே நேரம் மேரியும் அவசர அவசரமா அவளோட Dress எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனை பார்க்கவே மேரிக்கு ரொம்பவே கோவம் வந்து, சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லி அங்க இருந்து ரூம்குள்ள போய் கதவை சாத்திரா. அப்படி இதுக்குள்ள மேரி என்னதான் பண்றான்னு தெரியாம இவனும் அந்த ரூம்குள்ள பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அங்க இருந்த கண்ணாடியில பாக்குறப்ப மேரி ஒரு ஓனாய் மாதிரியே மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க அவனுக்கே தெரிய வருது, இதனாலதான் மேரி டெய்லியுமே அவளோட வீட்டுக்கு சீக்கிரமா ஓடி வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி.